நாடும் நகரமும் நல்திருக்கோவிலும் நாடும் நகரமும் நல்திருக்கோவிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடிப்பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்துள் கோவிலா கொள்வானே. கூடிய நெஞ்சத்துள் கோவிலா கொள்வானே. வேதம் ஈசனுடைய திருமேனி, சகல வேதங்களும் இறைவனுடைய திருவுருவமே. நாவுக்குப் பெரிதாக உலகமில்லை, கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி நம் நாவில் இருக்கும்படி நமது நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம். தங்கள் தரிசனையில் நேராக தீர்க்கமாக கண்டவர்களின் அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. இது இறைவனுடைய திருவுருவமாகிய வேதவாசகம். ஆதியே துணை. அம்மையே அப்பா, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த அறமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் எனக்கும். செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய், செல்வமே சிவபெருமானே. இறைவன் சொல்கிறாங்க, தேகத்தை விடும்போது மாழ்தல் என்று குறிக்கப்பெறுகிறது. அது அறியாமல் மாழ்தல். ஆனால் செத்து பழகி கொள்ளுதல் பெருமாழ்தல். அந்த பெருமாழ்தல் எந்த ஒரு நாளை கொண்டு லபிக்கப் பெறுகிறதோ அந்நாள் திருநாள் அப்படின்னு அந்த பெருமாழ்தல் என்பதை நமக்கு சொல்லி வராங்க. அந்த பெருமாழ்தலை அடையிறதுக்கு நமக்கு ஒரு வழி சொல்கிறாங்க. அது என்னென்னா, நாவுக்கு பெரியதாக உலகமில்லை, கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி உன்னாவில் இருக்கும்படி உன்னாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டுமென்பதுவே எம் எண்ணம் அப்படின்னு இறைவன் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் எண்ணத்தில் நம்ம சாயணும் இல்லையா? அவங்க எண்ணத்தில் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை செய்வது தான் நம்ம ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்படி அவர்கள் எண்ணத்தின் மீது போனால் நமக்கு அவங்க ஒரு மகா உன்னத ஒரு பொருளை தராங்க. அது சொல்கிறாங்க, என்ன தருவேன் அப்படின்ட்டு. மனு பிறந்தது ஒரே ஒரு வேளைக்குத்தான். அந்த நித்திய உடலை, வாசனை உடலை பெறுவதற்கே இவன் பிறந்தான். இதற்காகவே இறைவன் இத்தனையும் இவனுக்கு படைத்து தந்தான். அப்போது அந்த வாசனை உடலை பெறுவதற்கே இவன் பிறந்தான் அப்படின்னா அப்போது சொல்லுவாங்க, அப்போ பெறுவதற்கே பிறந்தான் என்றால்
அப்போ ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ட்டு பெரியோர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதை விளக்கி வரவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போது பெறுவதற்கே பிறந்தான் என்று சொன்னால் ஒருவர் கொடுக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு அதை எடுத்து நமக்கு அதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டதில் ஒரு 3 வகையானவர்களை இறைவன் எடுத்து சொல்கிறாங்க. தேகத்தை பற்றி பேசுபவர்கள் இந்த 3 வகையாக இருக்கிறாங்க. அப்போது 4 வகை தேகத்தில் 3 வகையினரை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. தூலத்தை பற்றி பேசுபவர்கள் தேக பண்டிதராம். அப்போது சூக்கமத்தை பற்றி பேசுபவர்கள் ஜீவ பண்டிதராம். காரண தேகத்தை பற்றி பேசுபவர்கள் ஞான பண்டிதராம். அப்படி இந்த சூக்கம தேகமாக ஜீவ பண்டிதர்களும் அந்த ஞான பண்டிதர்களும் என்ன நமக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த வாசனை உடலை பெறுவதற்கு அப்படின்னா ஒருத்தர் தர வேண்டி இருக்குது. அப்போது இதையெல்லாம் தருவதற்கு யார்? நமக்கு தர்மமாக அதை தராங்களாம். அதை வேதத்தில் சொல்லி வராங்க. வேதத்தில் இருக்கும் முத்துக்களை வரிசையாக எடுத்து விட முடியாது. ஒரு முத்து இங்கு இருக்கும், மற்றொன்று இன்னொரு அல்லையிலே இருக்கும், மற்றொன்று எட்ட முடியாத ஆழத்தில் இருக்கும். இப்படி பாரதூரமான மறைப்பு ஒளிப்புகளுக்கு இடையில் சிதறியிருந்தவற்றை தர்மமாக ஞானிகள் ஒன்று திரட்டி வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள் அப்படின்னு. அப்போது இதை வேதாந்தம்னு சொல்கிறாங்க. இந்த வாசனை உடலை பெறுவதற்கு எப்படின்னா, அந்த வேதாந்தத்தை யார் தராங்களோ அவர்களிடமிருந்து பெற வேண்டும். அந்த வேதாந்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கல, அது எக்கோடி காலத்தும் அழியாத பரிசுத்த ஆவி. அதாவது ஒரு தெய்வ ஆசானின் சுத்த கிரண ஆவி பரவி நின்று இளங்கும் எல்லையே சபை. சபை தனது ஆசிரியரின் மெய்மேனியே என்ற எண்ணம் நேர் பெற உறுதி பெறும்போது மெய்ஞானம் எளிதாகிறது அப்படின்னு அந்த பரிசுத்தமாக அந்த பரிசுத்த ஆவியாக அது இருக்கிறது. நாம் அழிந்தாலும் அந்த வாசகங்கள் அழிவதில்லை. இந்த மாமிச உடம்பு, இந்த மாமிச தேகம் அழிந்தாலும் அந்த பரிசுத்தமான வேத வாசகங்கள் எப்போதும் அன்றும் இன்றும் என்றும் அழிவதே இல்லை. அப்போ நித்தியம் என்பது எது? அந்த வேத வாசகங்கள் தான் நித்திய பேரின்பமாக இருக்கிறது. அப்போ அந்த நித்திய பேரின்பத்தை இந்த ஊனவுடலிலா அடைய முடியும்? முடியாது. அழகையாகி அவஸ்தைக்கு போகிற உடல் வேறு, இளமை மாறாத இன்பம் அனுபவிக்கும் பரமபத உடல் வேறு. தீட்டும் பரிசுத்தமும் பக்கத்திலாய் இருக்கிறது. இது அஸ்தகிரியானால் அது உதயகிரி அன்றோ அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு கேள்வியுமாக நமக்கு அதை இறைவன் இறக்கி வைத்திருக்கிறார்கள். ஒருவர் இறக்கினால் நாம் அதை ஏற்க வேண்டும் அல்லவா? நம் தலையில் அவர்கள் இறக்குகிறார்கள். அப்படி நம் தலையில் அவர்கள் இறக்கி வைக்கும் பொழுது நம் தலையில் ஏற்றுகிறார்கள் என்பது பொருளாகிறது. அப்போது
நம்ம தலையில் அந்த சிரஞ்சீவி பட்டத்தை சூட்டி வைக்கிறார்கள். அது எதுக்காக அந்த சிரஞ்சீவி பட்டம் அப்படின்னு சொன்னால், குரு என்பவர்கள் உன் தலைவோட்டில் உள்ள விதியெழுத்தை மாற்றி அங்கு மதியெழுத்தை பதிப்பிப்பார்கள். உன்னுடைய பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவனென்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். அப்போது அந்த சிவனென்னும் வாடாத தீபம் எங்கேயாவது பார்த்ததுண்டா? அந்த அகத்தில் போய் நமக்கு காட்டுறாங்க. இந்த சிவன் என்னும் வாடாத தீபம் ஒன்று இருக்குது, அதை ஏற்றி வைக்கிறாங்களாம். அது ஏற்றி வச்ச பிறகு என்றாவது அழியுமாயா? அப்போது அது எரிந்து கொண்டே இருக்குமல்லவா, நித்தியமாக எரிந்து கொண்டே இருக்குமல்லவா. அதுதான் அந்த அவங்க ஏற்றி வச்சுட்டு அது ஜோதி. அப்போது ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, பேரண்ட முகடெல்லாம் தடாவிய பெருங்கிரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சுரப்பென்னும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெரும் தெய்வமாகிய பெரும் ஜோதியானது. அதுதான் நம்ம வள்ளலார் அவர்கள் அது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னாங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னா அது எட்டி எண்ண முடியாத பரிசுத்த ஆவியாக வல்லவாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதை பற்றி நம்ம பேசுவதும் அதை பற்றி புழங்குவதும் தான் நம்ம ஒரு உத்தியோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இதுக்கெல்லாம் என்ன, இந்த உலகப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விலகி தினம் ஒரு நாளிகையாவது இதை பற்றி, இந்த இறைவனுடைய வேத வாசகங்களை பற்றி சகல மத வேதங்களிலிருந்து, எந்த மதத்திலிருந்து பேசலாம். எந்த வேதமும் அந்த இறைவனுடையதாகவே இருக்கிறது, ஈசனுடையதாகவே இருக்கிறது. அப்போது அதை நாம் பேச வேண்டுமென்றால் நமக்கு ஒரு செயல் நடந்தாக வேண்டும். அதையும் இறைவன் சொல்கிறாங்க. கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கழிந்து தலமொரு நான்கினை தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்த நமச்சிவாயத்தை யான் மறவேனே. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிற்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, உன்னை அல்லாளினி இங்கு யாரை நினைப்பேனே. அப்படிப்பட்டவங்களை நினைந்து அதுக்கு தான் அந்த தேவ ரகசியங்கள், ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயல்களே இங்கு வாசகமாக இருக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்துக்கான எத்தனையோ மடங்கு அதீத உன்னதமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அதீத உன்னதத்தை பற்றி நாம் மற்றவங்கள்கிட்ட பேசணும் இல்லையா, ஜீவ சகோதரர்கள்கிட்ட. மற்றவங்களுக்கும் யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இன்பத்தை பிறரோடு பேசுங்க. அதுக்கு தான் ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே
அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். துணியை மெய் செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முக்தனாகிறான். அப்போது ஜீவன் முக்தர்களுக்கு மனம் என்பதே கிடையாது. எல்லாம் அறிவே, எல்லாம் அறிவே. இப்படி இறைவன் ஒவ்வொன்றாக இறக்கி இந்த அடியேனுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து அந்த பெரும் கருணை கொண்டு எனக்கு சொல்லி வராங்க, இந்த மனுகுலத்துக்கு சொல்லி வராங்க. அதையே நாம் ஏற்றுக்கொண்டு அன்பினும் பிடியில் ஏற்றுக்கொண்டு இந்த வேத வாசகத்திலே வாசகம் செய்வோமா என்று கூறிக்கொண்டு இந்த முத்திப்பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என கூறி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.